நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு தடவை நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. யார் இந்த போட்டியில ஜெயிச்சா இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்னு யோசிங்க. எது அவசியம்னு உங்களுக்கே புரியும். சந்தியா இன்னைக்கு இப்படி எல்லாம் பண்றான்னா அதால ஏதோ ஒரு விதத்துல என் பிள்ளையோட மானம் மரியாதை எல்லாமே குறையுங்க. ஆனா பிரீத்தி பண்ண போற வேலையால என் புள்ள மோகனோட மரியாதை இன்னும் அதிகமாகும். அவனுக்கு நல்லது நடக்கும். அதனால பிரீத்தி தான் இதில் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் என்னோட 2 பிள்ளைங்களும் ஜெயிக்க முடியுங்க. ஆண்டவா ராமா. அத்தை, எனக்கு உண்மையிலேயே எதுவும் புரிய மாட்டேங்குது அத்தை. இவங்க 2 பேர்ல யாரு போட்டியில ஜெயிக்க போறாங்க, யாரு போட்டியில தோக்க போறாங்கன்னு தெரியல. இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா அத்தை, ஒரு யோசனை வந்திருக்கு. இங்க பாருங்க, நான் ஒரு காசு கொண்டு வந்திருக்கேன். நாம பூவா தலைய போட்டு பார்த்தலாமா? யாரு ஜெயிப்பாங்க, அப்புறம் யாரு தோப்பாங்கன்னு. தலை வந்துச்சுன்னா சந்தியாக்கா ஜெயிப்பாங்க. ஒருவேளை பூ வந்துச்சுன்னா அப்ப பிரீத்தி தான் ஜெயிப்பா. என்னங்க இப்பவே நான் இதை போட்டு பாக்குறேன். கையை தந்து காட்டுங்க. யாரு ஜெயிச்சிருக்கான்னு நம்ம வரைக்கும் பாத்துக்கலாம். மீனாட்சி, உனக்கு நான் இப்ப ஒரு கதை சொல்றேன். கதையா? அதுக்கப்புறம் நீங்க இதை திறந்து காட்டுவீங்களா? பக்கத்துல வா. ஒரு சின்ன நாய்க்குட்டி ஒண்ணு இருந்துதான். அது ரொம்பவும் பலவீனமா இருந்துதான். நடக்க கூட அதால முடியல. அதுக்கு கால்ல கொஞ்சம் அடிபட்டு இருந்தது. பாக்குறதுக்கே பாவமா ரொம்ப அப்பாவியா இருக்கும். தெருவுல இருக்கிற பசங்க எல்லாம் அதோட வாலை பிடிச்சி இழுத்து இழுத்து அதோட விளையாடுவாங்களாம். அப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னு தெரியுமா? காட்டு பூனைங்க கூட்டம் ஒண்ணு அந்த நாய் பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிருச்சான். அப்ப அந்த சின்ன நாய்க்குட்டி ரொம்பவும் பயந்துருச்சு. தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்திக்கிட்டு ஓடிச்சு. ஓடிக்கிட்டே இருந்ததா அது. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா? அந்த காட்டு பூனைங்க கூட்டம் இருந்ததுல, அதுங்க பின்தங்கி போயிடுச்சான். நாய்க்குட்டியும் தப்பிச்சிருச்சான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, கதை முடிஞ்சிருச்சு. போ, முதல்ல போய் தூங்கு. ஆமா, போய் தூங்கு. அட என்னத்த நீங்க இப்படி ஒரு கதையை சொல்லி என்னமோ கதைக்குள்ள நாயின்றீங்க, பூனைன்றீங்க, சின்ன பசங்களுக்கு கதையை சொல்லிட்டு போய் தூங்குன்னு வேற சொல்றீங்க. நான் உங்களுக்கு நல்ல மருமக தானே? தயவு செஞ்சு கையை திறந்து எனக்காக காட்டுக்கத்த. தூக்கம் வருது. நைட்டு ஐ ஸ்லீப். என்ன அப்படி பாக்குறீங்க? ஒருத்தர் எப்பவுமே பலவீனமாவே இருக்க மாட்டாங்க. தன்னம்பிக்கை வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த பலவீனம் காணாம போயிடும். பிரீத்தியும் ரொம்ப பலவீனமானவதான். ஆனா இந்த போட்டியில கலந்துக்கணும்ன்ற அந்த ஆசையே அவளுக்கு அந்த பலத்தை கொடுக்கும். நீங்க வேணா பாருங்க, புத்திசாலிங்க எல்லாரையும் மீறி அவதான் ஜெயிக்க போறா. சரோஜா,
உன் மனசுல இருக்கிறது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா சந்தியா மருமக இருக்காளே, அவளுக்கு எல்லா திறமையும் இருக்கு. கஷ்டப்படுவா, கவனமா இருப்பா. அவளோட நேர்மை அப்புறம் சூர்யாவோட நம்பிக்கை கண்டிப்பா இதெல்லாம் அவளை தோக்க விடாது சரோஜா. நீயே பாரு. நானும் ஒத்துக்கிறேங்க. சந்தியா கிட்ட எல்லா விதமான திறமைகளும் இருக்கு. அவ கஷ்டப்பட்டாலும் கவனமா இருப்பா. அதுல எல்லாம் எனக்கு எந்த வித சந்தேகமும் இல்ல. இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும். சூர்யாவோட நம்பிக்கை தான் அவளுக்கு எல்லாத்தையும் விட மிகப்பெரிய பலம். ஆனா இன்னொரு பக்கம் பிரீத்தியும் சந்தியாவை விட எதுலயும் குறைஞ்சவ இல்ல. ஏன்னா அவகிட்ட இருக்கிற அந்த காரணங்கள், அவ செய்யணும்னு நினைக்கிற வேலை சந்தியாவோட கனவை விட ரொம்பவும் பெருசு. சந்தியா இதுல ஜெயிச்சா அவளோட கனவு நிறைவேறிடும். ஆனா பிரீத்தி இதுல ஜெயிச்சா அவளோட வாழ்க்கையே அவளுக்கு கிடைக்கும். ஒருவேளை சந்தியா இதுல தோத்துட்டா கூட சூர்யா எப்படியாவது அவளை சமாதானப்படுத்திடுவான். கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. ஆனா ஒருவேளை பிரீத்தி இதுல தோத்துட்டா அப்புறம் அவளுக்குன்னு எதுவுமே இல்லாம போயிடும். ஒரு ஆதாரம்னு சொல்லிக்க கூட அவகிட்ட எதுவுமே இல்லாம போயிடும். அதனாலதான் இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு பிரீத்தி ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவகிட்ட திறமை இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா அவளோட தைரியத்தால எப்படியாவது இந்த போராட்டத்துல ஜெயிக்கணும், இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு அவ நினைக்கிறா. நீங்களே பாருங்க, சந்தியாவுக்கு சமமா பிரீத்தியும் இதுல நிக்க போறா. எல்லாம் நானும் பார்க்கத்தானே போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சவிதா, போ போய் குழந்தையோட எண்ணெய் எடுத்துட்டு வா போ. அதை நீங்க அன்னிக்கிட்ட சொல்ல வேண்டானே. கிருஷ்ணனை பாத்துக்க வேண்டியது அவங்க தானே. நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன மகாராணி அம்மா, அந்த நாள் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? பெருசா அத்தைன்னு சொல்லிக்கிட்டு உங்க அண்ணன் கிட்ட வந்து காசு பணம் வாங்கிட்டு போனல்ல. இப்ப குழந்தைக்காக ஒரு சின்ன வேலையை சொன்னா அண்ணி பண்ணட்டும் அண்ணன் பண்ணட்டும் சொல்லிட்டு இருக்க. போ போய் கொண்டு வா. சரிம்மா, கொண்டு வர. என்னடா மோகன், ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்பா. என்னடா கண்ணா? இந்தாங்கம்மா. குடு. இப்ப சொல்லு பாக்கலாம். அச்சச்சோ, அம்மா இருங்கம்மா, கொண்டு வர. ஒழுங்கா சொன்னா எதையும் கேட்கறது இல்ல. இல்லடா செல்லம். அம்மா, இன்னைக்கு மீனாட்சி அண்ணியும் விக்ரமையாவும் காலையில சீக்கிரமாவே கடைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க கடையில ஏதோ புடவை சேல் நடக்குதாமே, அதுக்காக போயிட்டாங்க. கூட்டமும் ரொம்ப அதிகமா இருக்கு. குடுமா. இதோ இப்ப முடிஞ்சிரும். சரி 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 சரி.
இல்ல 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 அழாதடா செல்லம். அப்பா என்னாச்சு? என்ன உடம்பு சரியில்லை உங்களுக்கு? எனக்கு என்னப்பா ஆக போகுது? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா சூர்யா, என்னோட மனசு இருக்கே அது ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா. அம்மா இந்தாங்கம்மா. சரியா பொண்ணு பண்ணலாம்ப்பா. நீங்க டீ சாப்பிட்டு முடிங்க, போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். வேணாம், இதெல்லாம் ஒன்றும் வியாதி கிடையாது. டாக்டரால சரி பண்ண முடியாது. சொன்னாலும் உனக்கு புரியாது. இங்க பாரு சூர்யா, இவ்வளவு பெரிய குடும்பத்தை நடத்துறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கூட கவனமா செய்யணும். 2 மருமகமாரும் போட்டியில கலந்துக்கிற போறாங்க. இதுல செலக்ஷனே எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு உனக்கு தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுதோ, ஏதோ அந்த கடவுள் துணை இருந்ததுனால முதல் செலக்ஷன்ல இவங்க 2 பேருமே பாஸ் ஆயிட்டாங்க. ஆனா கண்டிப்பா இந்த போட்டி ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. இங்க பாரு, இந்த ஊர்லயே நம்ம குடும்பத்துக்கு நல்ல பேர் இருக்கு. அதனால என் மருமகங்க இந்த போட்டியில சும்மா போய் தோத்துட்டு வரக்கூடாது. முழு ஏற்பாடோட போய் அவங்க ஜெயிச்சுட்டு வரணும். ஆமாங்கப்பா, நீங்க சொல்றதும் சரிதான். எங்க ஸ்கூல்ல ஏதாவது போட்டி ஏதாவது நடத்துறாங்கன்னு வைங்களேன், அப்ப டீச்சர் எல்லாத்தையும் நல்லா கத்துக்கிட்டு வர சொல்லுவாங்க. விளையாட்டு போட்டினா கூட நல்ல பயிற்சிலாம் கொடுப்பாங்க. முழு ஏற்பாடோட தான் எங்களை அனுப்புவாங்க. உண்மை சோட்டுக்கண்ணா, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. இந்த விஷயம் எனக்கும் நல்லா தெரியும். இதனால என் மருமகங்க இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஏற்பாடோட போகணும். ஐயா, ஒரு விஷயம், இது ஏதோ ஒரு விளையாட்டு போட்டியும் இல்ல, பாட்டு டான்ஸ் அந்த மாதிரி போட்டியும் இல்லல்ல. இவங்க இதுக்கு போய் எப்படி ஏற்பாடுலாம் செஞ்சுக்க முடியும்? இது மூல சம்பந்தப்பட்ட போட்டி தானே. வர வர புடவை மூட்டையை கொண்டு போலன்னு வந்த. சரி சரி, கொண்டு போமா. கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. எனக்கு ஒரு அற்புதமான வழி கிடைச்சிருச்சு. எனக்கு ரொம்பவே ஒரு நல்ல யோசனை கிடைச்சிருக்கு. அம்மா சந்தியா, அம்மா பிரீத்தி, இங்க வாங்க. தோ வரேன் மாமா. இங்க வாம்மா. இங்க பாருமா, நீங்க 2 பேரும் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ற இந்த சவால்ல ஜெயிச்சு காட்டணும். இதனால உங்க 2 பேருடைய மூளைக்கும் பயிற்சி மாதிரி இருக்கும். அப்புறம் இதுல ஜெயிக்கிறவங்க முழு ஏற்பாடோட இருக்காங்கன்னு நினைச்சுப்பேன். தோக்குறவங்க இன்னும் 2 மடங்கு கஷ்டப்படணும். என்ன தெளிவா புரியுதா உங்களுக்கு? இப்போ நாளைக்கு இந்த போட்டியில போய் நீங்க 2 பேரும் மூளையை பயன்படுத்தி புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அதனால இப்பவே நீங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கங்க. அதுக்கான ஆரம்பத்தை பேசாம இங்க வீட்லயே நடத்துங்க. உங்க 2 பேருக்கும் இதனால பிரச்சனை ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, எந்த பிரச்சனையும் இல்ல. இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நானும் ஒத்துக்கிறேன் மாமா. அது இப்படிதான் இருக்கணும். சரி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க 2 பேருமே மீனா மருமக இருக்கால, அவ கடைக்கு போகணும். போய் அங்க இருந்து ஒரு புடவைய வாங்கிட்டு வரணும். புரிஞ்சுதா? ஆனா 1 ரூபா கூட நீங்க கொடுக்க கூடாது. அவங்க கிட்ட போய் 1 ரூபாய் வேணும்னு கேட்டா கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது புடவை மட்டும் எப்படி கொடுப்பாங்க? இன்னொரு விஷயம், உங்க 2 பேர்கிட்டையும் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் மட்டும்தான் நேரம். விளக்கு வைக்கிறதுக்குள்ள அந்த வேலையை செய்யணும். என்னப்பா நீங்க அண்ணா கடையில இருந்து புடவை எடுத்துட்டு வரணுமா? அதுவும் ஃப்ரீயாவா? இது நடக்கவே நடக்காதுப்பா. அதுவும் இல்லாம அண்ணி ரொம்ப கஞ்சம். அதுதானே சவாலே.
போட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கணும், அப்பதான் ஜெயிக்கிறவங்களுக்கு சந்தோஷம். புரியுதா? இப்ப யாரால அந்த வேலையை செஞ்சு காட்ட முடியுதோ அவங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்சதா அர்த்தம். என்ன சரிதானா? இப்ப போங்க, போய் உங்க மூளையை பயன்படுத்த ஆரம்பிங்க. போங்க போங்க போங்க, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, போமா. மூளை வேலை செய்யலையா உனக்கு? எதுக்கு அப்பா சொன்ன இந்த சவாலை நீ ஏத்துட்டு வந்து நிக்கிற? மீனாட்சி நீ உனக்கு ஒரு புடவை இல்ல, கர்ச்சீஃப் கூட தர மாட்டாங்க. மோகன், ஆனா இப்பதான் நான் மாமாவோட சவாலை ஏத்துக்கிட்டேன்ல. எனக்கு வேற இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. நான் இதுல எப்படி சாதிக்கிறது? எனக்கு தெரியும், பொண்ணால எதுவுமே பண்ண முடியாது. நீ என்ன பண்ணாலும் சரி, பொண்ணால இதுல ஜெயிக்கவே முடியாது. அதனால பேசாம போ, போய் அப்பா கிட்ட சொல்லிடு, அப்பா என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு. போ. இல்ல இல்ல மோகன், ப்ளீஸ், நீ அப்படிலாம் சொல்லாத. கண்டிப்பா இதுல நான் எப்படியாவது ஜெயிப்பேன். முயற்சி பண்ணி பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? சரி, ஓகே, தாராளமா முயற்சி பண்ணு. முடிஞ்சா மீனாட்சி நீ கடையில இருந்து ஒரு புடவையை எடுத்துட்டு வா. முயற்சி பண்ண போறானா? கண்டிப்பா நான் முயற்சி பண்ணி பார்க்க போறேன் மோகன். அப்புறம் அந்த புடவையை நான் எப்படியாவது வாங்கி காட்டுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, அப்பா உண்மையிலேயே கஷ்டமான சவாலை கொடுத்துட்டாருல. இலவசமா புடவையா, அதுவும் மீனாட்சி கிட்ட இருந்து. சுலபமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா நடக்காத காரியம். ஆனா மாமா சொல்றதுனால இதை பண்ணிதானே ஆகணும். அதெல்லாம் உண்மைதான் சந்தியா, ஆனா இது எப்படி நடக்கும் தெரியலையே எனக்கு. ஏன்னா இவ்வளவு கம்மியான நேரத்துல மீனாட்சி கிட்ட இருந்து இலவசமா ஒரு புடவையை வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தோணுது. இல்லைங்க, கஷ்டமான வேலைன்னு எதுவுமே கிடையாது. ஆனா மாமா கொடுத்திருக்கிற வேலை கொஞ்சம் கஷ்டமானதுதான். ஆனா அந்த அளவுக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாது. இதுல ஏன் கேள்வி என்னன்னா, இதுக்காக நீங்க ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, இன்னும் நான் எதுவும் யோசிக்கல. ஆனாலும் கவலை இல்லாம இருக்கீங்க, ஏன் அப்படி? கவலைப்பட்டிருப்பேன், ஆனா உங்களோட நம்பிக்கை தான் எனக்கு துணையா இருக்குல்ல. நீங்க என்ன முழுசா நம்புறீங்க, அதனாலதான் உங்க அம்மா கிட்ட அந்த 3வது பானையை கொடுத்துருக்கீங்க. நீங்க என் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையால அதுக்கு என்ன அர்த்தம், அதோட மதிப்பு என்னங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க நம்பிக்கையை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஒருவேளை மாமா இன்னைக்கு என்கிட்ட வந்து போமா வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை உன் புருஷன் சட்டைக்குள்ள போடுன்னு சொன்னாலும் கண்டிப்பா நான் அந்த வேலையும் பண்ணிருப்பேங்க. அதனால இந்த சவாலை நான் நிச்சயமா ஜெயிப்பேங்க. ஏதாவது ஒரு வழி எனக்குன்னு கிடைக்கும் கண்டிப்பா. என்னங்க, எதுக்கு இப்படி காலங்காத்தால மருமகள்க விஷயத்துல இப்படி ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டுருக்கீங்க? இத வச்சு என்ன நிரூபிக்க பாக்குறீங்க? அப்பவே நான் சொல்லிட்டேன்ல சரோஜா, அவங்க போட்டியில கலந்துக்கணும், அதுக்கான ஏற்பாடுகளுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் இந்த வீட்டு மூத்தவங்க நாம தானே. இப்போ பசங்களுக்கு நாம இந்த உதவியை கூட செய்யலன்னா எப்படி? இப்படியே வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு இதை விட அவங்க திறமையை தெரிஞ்சுக்க வேற வழியே கிடையாது சரோஜா. எத்தனையோ வருஷங்களா நம்ம சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க அந்த பக்கம் திரும்பி படுத்தா கூட அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த பொய்யெல்லாம் நீங்க பசங்க கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் சொல்லுங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது என்னன்னு கேட்கதான் வந்திருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் சரோஜா. உன்னோட கணவனை பத்தி மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தை பத்திய மொத்த விஷயங்களும் உனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட இருந்து இருந்து நானும் நல்லா கதை சொல்ல கத்துக்கிட்டேன். நேத்து நீ மீனாட்சி மருமகளுக்கு நாய் பூனைன்னு ஏதோ கதை சொன்னல, அதுக்கு என்ன அர்த்தம்னு இப்ப சொல்லவா? பிரீத்தி மருமக சந்தியாவுக்கு சமமா இந்த போட்டியில நிப்பான்னு சொல்ல வர்ற.
எந்த விஷயத்த நீ மறைமுகமா சொன்னியோ இப்ப நான் அதை நிரூபிச்சு காட்ட போறேன். இப்போ அவங்க 2 பேரோட திறமைகளை இப்படி பண்ணாதானே தெரிஞ்சுக்க முடியும். 2 மருமகமாருக்கும் ஒரே வேலையை ஒப்படைச்சிருக்கேன். யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். அப்ப நமக்கும் நிறைய விஷயங்கள் தெளிவாயிடும் இல்ல? சாயந்தரம் எல்லாமே தெளிவாயிடும். யாருக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னு புரிஞ்சிடும். என்னோட சவாலை ஜெயிக்கணும்னு மருமகமார் 2 பேரும் நிச்சயமா முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் சாயந்தரத்துக்குள்ள ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். பிரீத்தி மருமக நினைச்ச மாதிரி இந்த போட்டியில ஜெயிக்க முடியுமா? சந்தியாவோட நல்ல மனசையும் அவளோட புருஷனோட நம்பிக்கையும் தோக்கடிக்க முடியுமா? இது எல்லாமே தெரிஞ்சிடும். ம் ம்